ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லோரையும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கீப் ஆன் சப்போர்ட்டிங். இன்றைக்கி நாங்கள் உங்களுக்காக மஹேந்திரா XUV 300ஓட ரீசெண்டாக லான்ச் ஆன டர்போ ஸ்போர்ட்ஸ் பெட்ரோல் வேரியண்ட்டு தான் கொண்டு வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன மஹேந்திரா XUV 300 டர்போ ஸ்போர்ட் பெட்ரோல் வேரியண்ட்டு. இதுக்கு நிறைய கலர் தீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த மெட்டல் பிரான்ஸ் வித் பிளாக் ரூஃப் டுவல் டோன் கலர். இதில் பெரிய சேஞ்சஸ் எதுவுமே இல்லை, சும்மா ஒரு 4-5 சேஞ்சஸ் மட்டும்தான் பண்ணியிருக்கிறாங்க. அந்த சேஞ்சஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ஃப்ரண்ட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், இப்போ மஹேந்திரா கார்ஸ் எல்லாத்துக்குமே நியூ லோகோ, அந்த ட்வின் பீக்ஸ் லோகோ கொடுத்துட்ருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ட்வின் பீக்ஸ் லோகோ அப்புறம் ஃப்ரண்ட் கிரில்லில் குரோமுக்கு பதிலாக அந்த ரெட் இன்சர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கீழே ஃப்ரண்ட் பம்பர்ஸில் வரக்கூடிய குரோம் லைன் ஸ்ட்ரிப்ஸுக்கு பதிலாக ரெட்டில் அந்த குரோம் லைன் ஸ்ட்ரிப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சைட் ப்ரொஃபைலில் பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்சஸ் எதுவுமே இல்லை, அதே 16 இன்ச் டுவல் டோன் மிஷின் கட் அலாய் வீல்ஸ். அந்த வீல் நடுவில் ஓல்டு லோகோவுக்கு பதிலாக நியூ லோகோ கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், வேறு எந்த சேஞ்சும் இல்லை. சைட் ப்ரொஃபைல் நீங்கள் பார்த்துட்டு இருக்க அதே தான், சேம் ப்ரொஃபைல், நோ சேஞ்சஸ். ஓஆர்விஎம் மட்டும் ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷில் கொடுத்துருக்குறாங்க. டுவல் டோன் கலர் அப்படிங்கிறதுனால. மோனோட்டோனாக இருந்தால் பாடி கலரில் தான் ஓஆர்விஎம்ஸ் வரும். இது பியானோ பிளாக்கில் கொடுத்துருக்காங்க. ரூஃபும் ஒயிட் ரூஃபு. அதுக்கப்புறம் ஏ பில்லர், டி பில்லர் பியானோ பிளாக், பிஎன்சிலாம் மேட் ஃபினிஷ் அந்த மாதிரி. அப்புறம் இது பெட்ரோல் வேரியண்ட், உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். 1.2 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் இது. இதோடைய இன்ஜின் அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மட்டும் மாற்றிருக்கிறாங்க. இது ஒரு 128 பிஹெச்பியும் ஒரு 230 நியூட்டன் மீட்டர்ஸ் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணோம். ஓவர் பூஸ்ட் ஃபங்க்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது மேக்ஸிமம் ஒரு 250 நியூட்டன் மீட்டர்ஸ் வரைக்கும் அது டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும். பேக் ப்ரொஃபைலில் எந்த சேஞ்சஸுமே பெருசாக இல்லை. பின்னாடி பேக்கில் பார்த்தீங்கன்னா அந்த நியூ ட்வின் பீக்ஸ் லோகோ ஒன்று கொடுத்துருக்குறாங்க, மஹேந்திரா லோகோ. இது W8 ஆப்ஷனல் டாப் அண்ட் வேரியண்ட்டு. ஸோ W8 என்ற பேட்ஜிங் ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க ஒரு ஸ்போர்ட்டி லுக்குக்காக. ஏன்னா அது பேரே டர்போ ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறதுனால ஒரு ஸ்போர்ட்டி லுக்குக்காக கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் ப்ரொஃபைலில் வேறு எந்த சேஞ்சஸுமே கிடையாது. சைட் ப்ரொஃபைல் அந்த சைடு மாதிரி தான் இந்த சைடும் இருக்கும். ரூஃப் ரெயில்ஸ் அதே மாதிரி பிளாக்கில் ஃபினிஷ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த வேரியண்ட்டில் இவங்க லான்ச் பண்ண இந்த வேரியண்ட்டில் மேஜர் சேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா போனட்டுக்குள்ளே அண்டர் த ஹூட் தான் இதில் மேஜர் சேஞ்சு. அந்த இன்ஜின் அதிக பிஹெச்பி, அதிக டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு இவங்க டியூன் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும்தான் இதில் மேஜர் சேஞ்ச். அதுக்கப்புறம் சின்ன ஒரு காஸ்மெட்டிக் அப்டேட்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் எக்ஸ்டீரியர்ஸில் ஏற்கனவே சொன்ன மாதிரி. மற்றபடி அந்த ப்ரொஜெக்டர் ஹெட் லேம்ப்ஸ், எல்இடி டிஆர்எல்ஸ், ஃபாக் லேம்ப்ஸ் அது எல்லாமே சேம் தான். இண்டிகேட்டர்ஸ் மவுண்டட் ஆன் ஓஆர்விஎம்ஸ் அது எல்லாமே சேம் தான். எலக்ட்ரிக் சன்ரூஃப் அது எல்லாமே வந்துடும். ஒரு ஆண்டனா வந்துடுது. அப்புறம் பேக்கில் இந்த ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்ப்ஸ் இது எல்லாமே வந்துடும். இப்போ நம்ம இன்டீரியர்ஸுக்குள்ளே போய் அங்கே என்ன சேஞ்சஸ் எதுவும் கொடுத்துருக்காங்களா என்னென்னு பார்க்கலாம். இன்டீரியர்ஸுக்குள்ளே வந்தோடனே ஃபஸ்ட்டு இந்த ஸ்டியரிங் வீலில் ஓல்டு லோகோவுக்கு பதிலாக நியூ லோகோ கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஸ்டியரிங் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே சேம் தான். சேஃப்டி ஃபீச்சர்ஸோ இல்லை மற்ற ஃபீச்சர்ஸ் எதுவுமே புதுசாக எதுவும் ஆட் பண்ணலை, எல்லாமே சேம் தான். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரும் அதே அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். இதில் ஒரே ஒரு சேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த W8 ஆப்ஷனலில் இதுக்கு முன்னாடி ஃபுல்லாகவே டுவல் டோன் தீம் வரும். டேஷ்போர்டு இன்டீரியர்ஸ்லாம் டுவல் டோன் தீம் வரும். ஆனால் இவங்க ஃபுல்லாகவே பிளாக் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு பிளாக் அவுட் தீம் தான் உள்ள இன்டீரியர்ஸில். டேஷ்போர்ட் கம்ப்ளீட்டாக ரன் ஆகுது. ஃபுல்லாகவே பிளாக் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாமே ஒரு பிளாக் இன்டீரியர்ஸ், பிளாக் இன்டீரியர்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. அதே டுவல் ஜோன் ஏசி, 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன், சார்ஜிங் சாக்கெட்டு, அந்த சார்ஜிங் போர்ட்ஸ் அதெல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் லெதர் ரேப் ஸ்டியரிங் வீல் அதெல்லாம் பழைய மாதிரியே தான் உங்களுக்கு இருக்குது. இதில் இன்னொரு சேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, W8 ஆப்ஷனலில் இதுக்கு முன்னாடி ஃபுல்லாகவே ஒயிட் கலர் லெதரேட் சீட்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் இதில் ஃபுல்லாகவே பிளாக் கலர் லெதரேட் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது லெதரேட் சீட்ஸ் தான், பட் பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்க்குற மாதிரி டோர் பேடிங்ஸ்லாம் டுவல் கலரில் இருக்கும் முன்னாடி, டுவல் டோனில் பிளாக் அண்ட் பீச்சுன்னு. ஆனால் இப்போ ஃபுல்லாகவே பிளாக் அவுட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே பிளாக்கு. சென்டர் ஆம்ரெஸ்ட்டும் பிளாக் தான் பண்ணியிருக்கிறாங்க. பட் ரூஃப் ஃபுல்லாக ஏற்கனவே உள்ள மாதிரி ஒயிட்டில் தான் கொடுத்துருக்குறாங்க. சேம் எலக்ட்ரோக்ரோமேட்டிக் ஆட்டோ டிமிங் IRVM அதெல்லாமே வந்துடுது. இன்டீரியர்ஸை கம்ப்ளீட்டாக அவங்க பிளாக்கில் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும்தான் இதில் சேஞ்சஸ். மற்றபடி வேறு எந்த சேஞ்சஸும் இதில் பெருசாக நம்ம சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. அஃப்கோர்ஸ் அந்த இன்ஜினில் கொஞ்சம் அடிஷ்னல் பவருக்காக டியூன் பண்ணியிருக்கிறது வித் ஓவர் பூஸ்ட் ஃபங்க்ஷன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் 3 அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட்டு, அப்புறம் சென்டர் ஆர்ம்ரெஸ்ட் வித்
கப் ஹோல்டர்ஸ் இது எல்லாமே சேம் தான். பிளாக் கலர் லெதர் ஹெட் சீட்ஸு பார்க்குறதுக்கு ஃபுல்லாக பிளாக்காக ஒரு ஸ்போர்ட்டி ஒரு அப்பியரன்ஸுக்காக ஒரு ஸ்போர்ட்டி லுக்குக்காக எல்லாத்தையுமே பிளாக் அவுட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான், மற்றபடி வேறு எந்த சேஞ்சஸும் இல்லை. அதே மாதிரி அந்த கன்சோல் லேம்ப்பு, ரூஃப் லேம்ப்பு, எலக்ட்ரிக் சன் ரூஃப், அந்த கிராப் ஹேண்டில்ஸ் அது எல்லாமே அதே தான், சேம் தான். அதே மாதிரி 60/40 ஸ்ப்ளிட் சீட்ஸ் தான் அவங்க கொடுத்துருக்குறாங்க. அடிஷ்னல் லக்கேஜ் லோடிங்க்காக 60/40 ஸ்ப்ளிட் சீட்ஸு. அப்புறம் பூட் ஸ்பேஸில் இம்ப்ரூவ்மெண்ட் எதுவும் இல்லை, ஏன்னா இந்த காரோட டைமென்ஷன்ஸ் எதுவும் அவங்க சேஞ்ச் பண்ணாதனால சேம் 259 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் தான் அவங்க கொடுத்துருக்குறாங்க. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடி இதில் சொல்கிற மாதிரி வேறு எந்த சேஞ்சஸும் இல்லை. இது சேஞ்சஸ் எதுவும் இல்லைனா கூட புதுசாக இவங்க லான்ச் பண்ணியிருக்க வேரியண்ட் இன்ஜின் கொஞ்சம் டியூனப் அதிகமாக பெர்ஃபார்மன்ஸ்க்காக டியூனப் பண்ணியிருக்காங்க. புது கலர் தீம்ஸ்லாம் கொடுத்துருக்கிறதுனால இதை ஒரு வீடியோவை பண்ணி நம்மளோட வியூவர்ஸுக்கு காட்டலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அதை நாங்கள் பண்ணோம் இந்த வீடியோவை. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதுக்கு அடுத்து இன்னும் வேறு ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் பாய்.